குடும்பம், வேலை, உடல் நலம், பொருளாதாரம் ஆகிய காரியங்களில் தேவ ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று திருச்சி அன்பரின் ஊழிய ஜெபஸ்தலத்தில் நடைபெறுகிற அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள். தேவ செய்தியினை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் குடும்பத்தினர். வர்ஷிப் நிறைய வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார், பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவர் பேசினார், திடப்படுத்தினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்ல பிரசனம், நல்ல ஒரு மைண்ட் நல்ல ஒரு ப்ளசண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தோகமலையில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 26, ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் SSK அண்ணாமலையார் திருமண மண்டபம், வேதாச்சலபுரம், பேருந்து நிலையம் தென்புறம், தோகமலை. தேவன் தரும் வல்லமையான செய்திகளை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக, தஞ்சமான தோழர்களும் வஞ்சகமாக உன்னை தாக்கிய பையராக நின்ற போதிலும் அன்னை தந்தை அனைவரும் பின்னால் பேதமாய், அன்னை தந்தை அனைவரும் பின்னால் பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டு ஆன போதிலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? கடன் பாரத்தினால, மனவேதனையினால எல்லாவற்றையும் நீங்க இழந்துட்டீங்களா? இந்த நாளில கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் வேதனையினாலும் நீங்க கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியிலே வருகிறார். ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலோ, ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலோ, மாசிறுமாயாய் சாகி கொண்டா வறுமை கொண்டாலோ, பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலோ, பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலோ, மிகு பரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலோ, நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. கெட்ட நோயிலும் நீயாக பட்டுழன்றாலும்,
நீயாகப்பட்டுழன்றாலும் கெட்ட நோயிலும் நீயாகப்பட்டுழன்றாலும் எந்த கேடுகளும் மேலே வந்து மூடினாலும் ஆன வீடு தானம் கொள்ளையான போதிலும் இரு சன்னலை உனக்கெல்லாம் என்றெண்ணி நிறைவாய் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. குடும்பம், வேலை, உடல் நலம், பொருளாதாரம் ஆகிய காரியங்களில் தேவ ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று திருச்சி அன்பரின் ஊழிய ஜெபஸ்தலத்தில் நடைபெறுகிற அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள். தேவ செய்தியினை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் குடும்பத்தினர். வர்ஷிப் வந்து நிறைய வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார். பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவர் பேசினார், திடப்படுத்தினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்ல பிரசனம், நல்ல ஒரு மைண்ட் வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தோகமலையில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 26, ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் SSK அண்ணாமலையார் திருமண மண்டபம், வேதாச்சலபுரம், பேருந்து நிலையம் தென்புறம், தோகமலை. தேவன் தரும் வல்லமையான செய்திகளை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தேவச்சனமே, என்னை போல அன்புள்ள உள்ளம் கொண்ட மக்கள் சேர்ந்து தான் இந்த எஸ்டே சேஃப்டர்ஸ் ஓடிட்டுருக்கு. அந்த எஸ்டே சேஃப்டர்ஸ் ஒவ்வொரு பிள்ளைடைய கதையை கேட்டிங்கன்னா நமக்கு கண்ணீர் வரும் தெரியுமா? நம்ம பிள்ளை நல்ல வீட்டில், நல்ல ஸ்கூலில், நல்ல காலேஜில் படிக்கும்போது அந்த பிள்ளை படிக்கவும் போக முடியாமல் அப்பா அம்மா கடுமையான வேலையில் குடித்து படித்து கிடப்பான். யோசித்து பாருங்கள், இந்த நல்ல காரியத்தை செய்கிற கிறிஸ்தவன் மேலே எதுக்கு உனக்கு பொறாமல் வருது? ஒய் ஒன்று நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா அடுத்தவங்க செய்யட்டும். அதே மாதிரி ஊழியக்காரன் மத்தியில் பொறாமை நீங்கள் பார்க்கலாம். பொறாமை, அந்த ஊழியக்காரன் பெருசாக வளர்ந்துட்டார், நான் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்? எந்த ஊழியக்காரன் கோடிக்கணக்கில் வருது, நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? எல்லா பெரியமாங்களே, தேவன் என் அப்பா அம்மா இருந்தும் நல்ல வசதி படைச்சும் என்னை ஒரு அநாத சிறுவனை மாட்டின காரணம் என்ன? அனாதைகளுக்கு உதவி செய்யதானே. அப்போ தேவன் ஏன் அனுமதித்தார்? அப்படி வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு எனக்கு உதவி செய்யலாம். இந்த எஸ்டே சேஃப் ட்ரஸ்ட்டை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 36 வருஷம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கிறதில்ல. இந்த பிள்ளைகள் மிஞ்சி போனால் என்ன தரும் யோசித்து பாருங்கள். பாவம் இல்லையா? நான் ஒன்றே சொல்லுவேன், அப்பா அம்மா குடிக்காமல் பார்த்துக்கோ, படித்து மேலே வா. நீயும் கிராமப்புறத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், பட்டணத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ பொறாமை எப்படி யாருக்கு வருதுன்னே தெரியாது. ஒரு சமயத்தில் பொறாமையினால் ஒரு மனுஷன் 6 லட்சம் தெய்வனை வச்சு எனக்கு எதிராக அனுப்புனார். அத்தனை பேய்களும் அவர்கிட்டே திரும்பி போச்சு. 1 மைல் தூரம் கூட பயணம் செய்யலை. பிடிச்சு அவரை கொன்று அவருடைய உறுப்புகளெல்லாம் சாம்பல் ஆகிட்டு. அவர் மனைவி, தேவனுக்கு பயந்த ஒரு மனைவி, எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. அது சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரனை செய்வனை வைக்காத, ஏவல் வைக்காத, அதுவும் வாசத்தை விட்டு கூட தானது கேட்கல. எரிச்சல், பொறாமை. ஸோ அதே போல தான் இன்றைக்கி ஊழியக்காரன் மத்தியிலே நம்ம பொறாமை பார்க்கணும். அவன் வளர்ந்துட்டான, நான் வளரக்கூடாதா? அதுக்காக நீங்கள் ஏன் கடன் எடுக்கணும்? ஒருத்தர் கடன் எடுத்து பில்டிங் கட்டி பெருசானா நானும் கடன் எடுத்து பில்டிங் கட்டணுமா? தேவையில்லையே. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் செய்யணும். என்னுடைய மிஷனரிகள் தங்களுடைய வீடு வாசல், தங்களுடைய படிப்பு, அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட உதவி செய்யலை.
தங்களை வெறுத்து தங்களுடைய சொத்துக்களை பண்ணி மதம் மாற்றலை, ஏழை மக்களை கைதூக்கி பார்த்தாங்க. ஏழை மக்கள் வாழுகிறத பார்த்து சந்தோஷம் அடைந்தாங்க. நான் வளர்ந்த இன்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கும் பாருங்கள், அங்கே ஜாதி வித்தியாசமே இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருப்பாங்க. அதுதான் மிஷனுடைய வளர்ப்பு. ஸோ கர்த்தர் என்ன ஏன் பட்டியலாக எங்கள் அம்மாவை சிறு வயதில் எடுத்துகிட்டு ஒரு அநாதஸ்தானத்துக்கு அனுப்புனார்? ஏன் அனுப்புனார்? நானும் பிற்காலில் அந்த ஏழை அநாதைகளுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, தீராத பிரச்சனைகளுக்கு உதவி செய்யணுங்கிறனால தான் என்னுடைய ஆரம்பத்தை அப்படி ஆரம்பித்தார். அதுதான் என்னுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுடுங்க. இவங்களுக்கு இயேசுவை பற்றி பேச நேரமே கிடையாது. பைபிளில் ஒரு பகுதி எடுத்துடுவாங்க, ஊழியக்காரன் பேசின ஒரு வார்த்தையை பிரிச்சுடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்களா தெரிஞ்சுடுவாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்குது? பிசாசு தான் அந்த வேலை செய்யும். வேறு என்ன சொல்லுது? ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் மூப்பர்களை வரவழைக்க கடவன், மூப்பர்களுக்கு ஜெபம் பண்ண கடவன், தலைமை பாஸ்டர்ஸோ தலைமை போதர்களோ அவளுக்கு மேலே இவங்க தகப்பனை போல் நினைக்கிறவங்க ஆலோசனை சொல்லி அவளை திருத்தணும். பொறாமை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியத்தில் ஒரு வாலிப சகோதரனுடைய சர்ச்சுக்கு என்னை வரணும்னு சொல்லி அழைத்தாங்க. அந்த வாலிப சகோதரனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வாலிப சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை கிறிஸ்துவங்களை கொண்டு வந்த ஒரு சபையை உருவாக்கினான் குறுகிய காலத்தில். மேபி 2 to 5 years அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் போன டைமு அவருக்கு ரோதமாக டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் போட்டு அந்த பையனை ஒரு வேண்டாத தொழில் செய்தவன் இப்படிலாம் சொல்லி அந்த டிவி ப்ரோக்ராமில் அவங்க பாஸ்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க. இது நியாயமா? சரியா? ஒரு ஃபாதரே தப்பு பண்ணிட்டோம், இல்லை பாஸ்டர் தப்பு பண்ணிட்டோம், ரெவரன் தப்பு பண்ணிட்டோம், ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தைரியம் தான் அந்த ஊழியக்காரன்ட்ட அமைதியாக பேசி இப்படி பண்ணாதீங்க. கெட்ட காரியத்தை மட்டும் இல்லை, ஈவன் லஞ்சம் எதுனாலும் சரி சொல்லலாம். சொல்லி கேட்குறோம், ஆண்டர் பார்த்துடுறாரு. ஆனால் நம்ம யார்? நம்ம சாட்டு எடுக்க யார்? ஏன் அழகாக சொல்லணும், குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அந்த சபைக்கு நான் போயிருந்தேன். 10,000 பேர் உட்கார இடத்துல 2,000 பேர் தான் உட்கார்ந்தாங்க. எனக்கு ஒன்றுமே போல பாவி எனக்கு வெளிப்படுத்தினார். எத்தனையோ வருஷம் ஊழியம் பண்ணியும் 500 பேருக்கு மேலே கூட கூடாத ஒரு சபை போதகர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க இந்த பையனுக்கு விரோதமாய் அது நடந்ததோ நடக்கலையோ, நடந்த உண்மையோ இல்லையோ எப்படியோ அந்த ஊழியக்காரன் கூட வாலிபையன் கூட இந்த ஒரு வாலிபையன் இருந்தான் ரிலேஷன். அவன் பணம் டிமாண்ட் பண்ணான். இந்த பையன் ஊழிய பணத்தை அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதில் வந்த பிரச்சனை சொல்கிறாங்க. எது எப்படியோ அவனுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பன ஆண்டுக்கு பயந்தவங்க இருக்காங்க. இதெல்லாத்தையும் விட்டுட்டு சபை மூப்பருங்க விட்டுட்டு அந்த வாலிப பையனை அசிங்கமாக டிவியில் போடுறாங்களே, யாருக்குப்பா அவமானம்? யோசித்து பாருங்கள். யாருக்கு அவமானத்தை உண்டாக்குறீங்க? இயேசுவுக்கு அவமானத்தை உண்டாக்குனாங்க. என்ன ஆச்சு? உன்னால் ஜெயிக்க முடியாத மரணத்தை அவர் ஜெயித்துட்டாரே, உன்னால் ஜெயிக்க முடியுமா? நீ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, 10 நாடுகளுக்கு நீ பெரிய ஆளாக இருக்கட்டுமே, இல்லை 100 நாடுகள் ஆட்சி புரியணும், மரணத்தை ஜெயமாக விழுங்க முடியுமானால? 5400 காயங்கள் பட்ட இயேசு கிறிஸ்துவை போல உன்னால் உயிரோடு எழும்ப முடியுமா? தேவத்தில் உயிரோடு எழுப்பலை, தேவனுடைய ஆவியானவருக்குள்ளே இருந்தார். அப்போஸ்தலர் 2:24. ஸோ எவ்வளோ தூரம் அவதூறு பேசினாங்களோ அவங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி ஒரு சாதாரண தச்சனுடைய குமாரன் சொல்லி இடனமாக பேசும் முன்பாடி அது உலகமெங்கும் பரவிட்டு நம்மளாம் இயேசு ஏற்றுக்கொண்டு நம்ம நினச்சிருப்பாங்களா? பரிசேயர் யோசித்து பாருங்கள். இந்தியர்கள், ஜப்பான், எல்லா நாடுகளையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ பொறாமையோ வென்றால் முன்னிற்கத்தக்கவன் யார்? ஏசப்பா சூமனை கை ஹீல் பண்ணுறார். ஏசப்பா சப்பானியார் 38 வருஷம் சப்பானி எளிமை நடக்க வைக்கிறார். நீ ஏன் ஓய்வு நாளில் செய்த? ஏன்னா அவருக்கு பாப்புலாரிட்டி கூடுது. அவர் சொல்ல வேண்டான்னு சொல்கிறார். ஜபாலை தன்னுடைய மகள் தலித்தா கோமின்னு சொல்லி செத்துப்போனவங்களை எழுப்புறார். அது யாருக்கு சொல்ல வேண்டாம்னு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஜீசஸ் நெவர் வாண்ட் பாப்புலாரிட்டி. அதுதான் ஜீசஸ் எனக்கு பிடிச்ச குணம். ஹி நெவர் ஃபேம். மனிதனால் வரும் மகிமை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறார். தேவன் தான் எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணுங்கிறார். எவ்வளோ அருமையான இயேசுப்பா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமைதி, எவ்வளோ சாந்தம், எவ்வளோ தயை, மனது உருக்கம் பாருங்கள். பாவிகளை நேசித்து அணைச்சிட்டார்.
அவர் அணைக்கும் போதே இந்த பாவிட்டு பாவங்கள் போயிட்டு. பொறாமை. ஆனால் இந்த பொறாமைப்பட்ட நிலைமை என்ன ஆச்சு? எல்லாம் பாதாளத்தில் 3வது ஸ்டேஜில் அக்னி ஆறு ஓடுதே, அதில் கிடக்கிறாங்க. நான் சயனைட் குடித்து என்னுடைய ஆவி போய் பார்த்து வந்துச்சு. ஸோ யோசித்து பாருங்கள். ஸோ பொறாமையும் நான் முன்னிற்கத்தக்கவன் யார்? ஆனால் கர்த்தர் பொறாமையோடு சகித்தார், சிறையில் சகித்தார். முடியல, நடந்துச்சு. கல்லறையானது அவரை அடக்க முடியாமல் போயிட்டு. அத்தனை காயங்களும் அவர் அப்படியே காயத்தோடு குற்றுகிறார்க அவரை நடத்த முடியவில்லை. அதற்கு பதிலாக ஜெகஜோதியாய் மரூபியாய் காட்சியளித்தார், அதே மாம்சத்தில். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன், ஏன் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு பிள்ளை பிறந்து உடனே அடுத்த பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மேல் பொறாமை வந்துடும். அவளை மட்டும் தூக்குறாங்களே, என்னை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சின்ன பிள்ளை உச்சாமாங்கிட்டு ஓடுற பார்த்து சில அடிச்சுட்டே இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்தவ ஃபேமிலியில் தான் பிரச்சனை. ஒரு அண்ணங்காரன் தங்கச்சி எத்தனையோ வருஷம் கழிச்சு பிறந்து 10 வருஷம் கழிச்சு உடனே எனக்கு கோவம்ஸ், என் தங்கச்சி மட்டும் கொஞ்சறாங்கன்னு சொல்லி சதா அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இயேசுவை பொறாமை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பொறாமையில் என்னென்ன பண்ணாங்க? கல்லெறினோன்னு நினச்சாங்க, தெங்குத்தானப்பா அந்த கீழே விழ வைக்கணும்னு நினச்சாங்க, பல முறையில் கொலை செய்ய தேடினாங்க. ஆனால் முடியல, சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் கர்த்தர் மத்தியில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, பொறாமையினால் கஷ்டப்படுறீங்களா? ஏவலாவினால் கஷ்டப்படுறீங்களா? செய்வனையினால் கஷ்டப்படுறீங்களா? சோர்ந்து பாருங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மத்தியில் கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். கர்த்தரை அதை சொன்னார், கர்த்தரை செய்வார். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது இந்த கோபம், தூஷணம், கூக்கரல், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்துறது, ஏதாவது நேரத்தில் கத்துறது. அடுத்தது கெட்ட வார்த்தை பேசுறது, அசிங்கமாக பேசுவாங்க. தாலி கட்டி தான் சொந்த மனைவியை தன்னுடைய சொந்த சரீரம் சரி பாவிக்காமல். டென்ஷன் வரலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம். நீங்கள் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்லும், ஸ்ட்ரெஸ் வரலாம். ஆனால் இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளை, சின்ன பையன் மறுக்கணும் என்ன ஆகுது, அவன் டென்ஷன் ஆகிறான், அவனும் இதே கோபத்தில் பழகிறான். கெட்ட வார்த்தை சொல்லி கிளாஸ்மேட் அடிக்கிறான். ஸோ தூஷணம் பறக்கக்கூடாது. நல்லவங்க வாய்ந்து நல்லதான் பறக்கும். என்னை பொறுத்தவரை எனக்கு கெட்ட வார்த்தை இந்நாள் வரைக்கும் தெரியாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிராமத்தில் ஒரு நாள் போகும்போது அந்த பாஸ்டர் நல்ல காரியம் செய்தார். எதுக்கே உள்ளவங்க கிறிஸ்தவன் தான், சபையில் மெம்பர் தான். அப்புறம் தனக்கு ஏதோ பதவி கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் போயிருந்தப்போ வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சான். நான் வெளியே இருக்கிறேன், கேட்குறேன், நான் யோசித்து என்னத்தையும் பேசுகிறான் பார்க்க அப்படின்னு நினச்சேன். இடையில கூட நினச்சி திடீர்னு இது ஏதோ வேறு பாஷையாக இருக்குமான்னு சொல்லி, பிரதர் அவ்வளவும் கெட்ட வார்த்தை அப்படின்னார். அப்படியா, கெட்ட வார்த்தை இப்படி தான் பேசுவாங்க. ஏன் உன் மேலே கெட்ட வார்த்தை? ஏன்னா நீங்கள் நல்லது செய்கிறீங்கல்ல, அந்த ஊருக்கு நீங்கள் நல்லா செய்கிறீங்க. நாட்டாண்மை, அந்த ஊர் பிரசிடெண்ட்டு, அந்த ஊர் எம்எல்ஏலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏழை எளியவர்களுக்கு எஸ்டிஎம்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆகையினால இவருக்கு போகிறாங்க. ஆனால் இவர் வாங்குகிற சம்பளம் என்ன? அடிப்படை 30,000. ஸோ ஆனால் போகாமல் கோபம், இஷ்டம். அந்த கோபத்தில் தன்னுடைய சொந்த தாப்பனை டென்ஷனில் கையால் வழங்காமல் வந்து தூக்கி எறிஞ்சிட்டார். பண்ணிக்கணும் நாயெடுத்துங்கிற அந்த தட்டை கூட வைக்கலை. அந்த மனுஷனை பார்க்கணும், அழுதேன் தெரியுமா, அழுது அவருக்கு துணிமணியெல்லாம் கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். கொஞ்சம் வயசான மனுஷன், கையால் வழங்கலை. அப்புறம் சொன்னேன், உங்களை ஒரு காப்பகத்தில் போய் நான் சேர்க்குறேன், அதுக்குரிய எல்லா வசதியும் சேர்த்து தரேன்னு. எல்லாம் பணம் தானே, பணம் தான் தாண்டவமாடுது, என்ன செய்ய முடியும்? ஸோ இந்த பொறாமையினால் மக்கள் கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லை, குடும்பத்தை பிரிக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளையுடைய நல்வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லை. இந்த பொறாமையினால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் செய்யாத குற்றத்தை இப்போ தான் அனிமேஷன் ஒன்று இருக்காமல் அது வச்சு நீங்கள் அதில் இன்வால்வ் ஆன மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஃபால்ஸ் அக்யூசேஷன் அந்த ஊழியக்கார மேலே அப்படி தான் பண்ணாங்க. நான் போய் அவர் ஆறுதல் படுத்தினோடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டாதுமா, மிகவும் சந்தோஷப்பட்டார். உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய தீர்க்க சொல்லி அழுதார். அவங்க அப்பா அம்மாவில் அழுதார். நான் சொன்னேன், தம்பு வாலி வயசு தங்கம், நீ ஒரு பெண்ணிட்ட பேச கூட சந்தேகப்படுவாங்க, இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம், செய்யாததெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, பயப்படாத, மீண்டும் சபை ஆண்டு வளர்த்துவார் சொன்னேன். உனக்கேற்ற ஒரு பெண்ணை கட்டளிடுவார். ஸோ அருமையான பிள்ளைகளை, பொறாமையினால் ஃபால்ஸ் அக்யூசேஷனில் நீங்கள் கஷ்டப்படும் போது, பொறாமையினால் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் திருடும்போது,
பொறாமையானவன் நிலத்தை அபரிக்க நிற்கும் போது பயப்படாதீங்க. அவருடைய மீட்பர் வல்லவர், இயேசு கிறிஸ்து வல்லவர். இந்த பொறாமைக்காரன் விடுதலை தருவார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, முற்கோபத்தை உடைய பிள்ளைகிட்ட எடுத்து போடும் ஏசப்பா. கோபம் நிஷ்டூரம் உள்ளது அப்பா. கோபப்படும் போது நாம் என்ன செய்கிறோண்டு நமக்கே தெரியாமல் போகிறது என்பதை முற்கோபிகள் கற்றுக்கொள்ளும்படிக்க செய்யும். அதன் முடிவு விபரீதமாயிருக்கும். பல விதங்களில் அவளை பற்றி அவதூறாக எழுதுகிறார்கள். அவருடைய பிள்ளைகளை திருமணமாகாமல் தடை செய்கிறார். இவை எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தாவே இந்த கோபக்குணம் தணியாமல் இருக்கிறது. மனைவி பிள்ளைகளை கெட்ட வார்த்தையை திட்டுகிறார். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மனம் திரும்பும்படிக்க செய். மன உருக்கம், தயவு, மன்னிப்பு. மனைவி வேலைக்கு போகிறாளே, அவள் என்ன செய்வா? வந்து சமைக்கணும், பிள்ளைகளுக்கு இது பண்ணோம், பாடம் சொல்லினா நிற்பாளே, நம்மளும் சேர்ந்து உதவி செய்யணுங்கிற பெருந்தன்மையை நீ தாருமே சுவாமி. பணம் காசு இன்னைக்கு வரும், ஆனால் அன்பு வராது. அந்த அன்பை தாரும். சத்துருகளை நேசித்த இயேசுவின் அன்பை அணிகலனாய் கொள்ளும்படிக்க செய்யும். சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவி பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் காணப்படும்படிக்கு செய்யுமே சப்பா. எல்லா விதமான தூஷண வார்த்தைகளை அவருடைய வாயின்று எடுத்து போடுங்கப்பா. சர்ச்சுக்கு ஒழுங்காக போவாங்க, கோயிலுக்கு ஒழுங்காக போவாங்க, எல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமை அப்படிலாம் கொண்டாடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் சும்மா சராமாரியாக கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை. எத்தனை மனைவிமார் அழுது கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் பயந்து நடுங்கி ஒடுங்கி கஷ்டப்படுறாங்கப்பா. மனம் இறங்கும். மனம் இறங்கி இந்த தூஷ்ண வார்த்தைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும். அந்த ஃபால்ஸ் அக்யூஷனுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும். உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வீடுகளுக்கு அனுப்புவோம்ப்பா. அந்த குடி சாராயங்கிற அந்த பாரம்பரிய மற்ற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அத்தம் பண்ணுகிறோம் அப்பா. அத்தம் பண்ணுகிறோம். இந்த கோபக்கார ஆவி, இந்த முற்கோபத்தின் ஆவி, உக்கிரத்தின் ஆவி, தூஷண வார்த்தையின் ஆவி அந்த மக்களை விட்டு வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே போவதாக. சமாதானத்தை நிலைநாட்டும். பெரிய காரியம் செய்யும். தன்னை போல் பிற நேசிக்க செய்யும். தான் குற்றமற்றவன் என்று யார் சொல்ல முடியும் என்று வேதம் கேட்கிறது. உலகத்தில் ஒருவரும் சொல்ல முடியாது. எல்லாரும் குற்றவாளி, எல்லாரும் பாவிகள். எனவே மற்றவர்களே குறை சொல்வதை விட்டு உம்மை பற்றி பேச செய்யும். உம்மை பற்றி பைபிள் ஃபுல்லாக எடுத்து பேசும்படி செய்யும். தனக்கென்று ஒரு வசனம் எடுக்காமல் பைபிள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பேசும்படிக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்மை பற்றி உங்களுடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்வதற்கு பதிலாக தகப்பனை ஊழியர்களையே திட்டிக் கொண்டிருக்கிற அதையும் பார்க்கிற இந்த சமுதாயத்தை மாற்றும் இயேசு சுவாமி. மாற்றும், கண்டிப்பாக மாற்றும். ஒருவருக்கு ஒரு அன்பாகவும் தயவாகவும் மன்னிக்கும் சுவாமியுடையவர்களாக இருக்க முடிக்க செய்யும். நீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த அழைப்பை நிலைநிற்க செய்யும். அந்த அழைப்பின்படி நியாயத்தீர்ப்பு நாளிலே அவளுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை பெரிய ஊழியக்காரன் 10 லட்சம் பேரை கொண்டு வரலாம். ஆனால் சாதாரண ஒரு மிஷினரி அவளுக்கு ஈக்குவலாக ரிவார்டேஷன் ஆகிறதை நான் பரலோகத்தில் பார்த்தேன். அதுதான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுவதோ அதிகம் கேட்கப்படும். எவனுக்கு குறைவாய் கொடுக்கப்படுவதோ குறைவாய் கேட்கப்படும். எனினும் 2 பேரும் உண்மையாக உழைத்தவர்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மை இப்படி இருக்க தாரம் ஏசப்பா. இந்த கொடிய வெயில் காலத்தில் இந்த வெயிலை தனித்தரலும் இயேசு சுவாமி. கடுமையான வெயில் நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தும். நம்முடைய ஊழியத்தை தாங்குகிற மக்களை ஆசீர்வதி. அருமையான மக்கள் எளிமையில் கொடுக்கிறார். அவளை உயர்ந்த இடத்தில் கடன்களை நீக்கும், பிரச்சனை நீக்கும். அவருடைய குடும்பத்தை நடைபெறாத காரியங்கள் நல்ல முறை நடைபெறும்படிக்கு செய்யும். கூட்டங்களுக்கு வர மக்களை ஆசீர்வதியும், பார்ட்னர்ஸை ஆசீர்வதியும். வெறுமையாக இந்த ஊழியம் செய்ய முடியாதப்பா. ஏகப்பட்ட செலவில் இருக்கிறது. ஒன்றும் மீதமில்லையப்பா. மனதுருகி கொடுக்கிற மக்களை ஆசீர்வதியும். கண்ணீரை துடைத்தள்ளும். அவள் கஷ்டப்பட்டு கொடுக்கூடாது, மன உற்சாகமாய் கொடுக்க செய்யும். பொறாமையை எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? இனி கோபப்பட மாட்டீங்களா? சின்ன பிள்ளைகளா, என் அருமை சகோதர சகோதரிகளா, மூத்தவங்க பெரியவங்க, இனி கோபப்படக்கூடாது. சரியா? ஆண்டவங்களை ஆசைப்பார். ஆமேன். குடும்பம், வேலை, உடல் நலம், பொருளாதாரம் ஆகிய காரியங்களில் தேவ ஆசீர்வாதம் வேண்டுமா? ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று திருச்சி அன்பரின் ஊழிய ஜெபஸ்தலத்தில் நடைபெறுகிற அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள்.
தேவ செய்தியினை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் குடும்பத்தினர். வர்ஷிப் வந்து நிறைய வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார். பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவர் பேசினார், திடப்படுத்தினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நல்ல பிரசனம், நல்ல ஒரு மைண்ட் வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தோகமலையில் அற்புதத்தின் மாலை. நாள் மே 26, ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் SSK அண்ணாமலையார் திருமண மண்டபம், வேதாச்சலபுரம், பேருந்து நிலையம் தென்புறம், தோகமலை. தேவன் தரும் வல்லமையான செய்திகளை வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின் வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.